ஹோல்ஸ்லோன் ட்ரிப் போயிட்டு வரலாம் போல புதுடுப்ப போடுவோம். எனக்கெல்லாம் அப்ப தீபாவளி வேற ஜெசிகரன் துளாராஸ் கோயிலுக்கு வர்றது அந்த காலத்து சுக்குரவானமோ அது வேண்டிய அதோட வெங்காயம் போட்டுறோம். அவையிலே தெரியாம வந்து தம் பண்ணுவோம். 9 கொண்டாட்டம். அனைவருக்கும் வணக்கம். இந்த இலங்கையில் வவுனியால குறிப்பாக எங்களுடைய வீட்டை நிற்கிறோம். இன்றைக்கு வந்து தீபாவளி. எல்லாருக்குமே வந்து தீபாவளி வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளி வந்து எங்களுடைய தலை தீபாவளி அப்படின்னு சொல்லிடணும். அதாவது கல்யாணம் கட்டி முதலாவது தீபாவளி. இந்த தீபாவளியை வந்து எல்லாருமே ஒரு பெருசாக பார்க்குற விஷயம். எனக்கு அப்படி தெரியல. ஆனாலும் வந்து இவா வந்து பெருமை விரும்பினவா. நாங்கள் உண்மையிலுமே இந்த தீபாவளியை வந்து கொண்டாடணும் அப்படின்ட்டு உண்மையிலுமே இந்த கொண்டாட்டம் அப்படின்னு சொல்ல போய்க்கல என்னென்ன விஷயம் செய்ய போறீங்க? கோயிலுக்கு போகிறது, அதுக்கு பிறகு சமைக்கிறது, சாப்பிட்றது, வெடி கொளுத்துறது, இப்படியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். குறிப்பாக இதில் இருந்து முதலாவது தெய்வீகரமாக தொடங்க போகிறோம். கோயிலுக்கு நாங்கள் போக போகிறோம். அதுக்கு பிறகு வந்து பிரியாணி சமைக்க போகிறோம். பிரியாணி சமைக்க போகிறோம். அதே மாதிரி எங்களுடைய வீட்டை சுற்றி நிறைய சின்ன பிள்ளைகள் எல்லாம் இருக்கணும். அவையோட சேர்ந்து வெடி கொளுத்தி விளையாடுறது. அப்படி எங்களால் 7 மணி நேரம் டைம் கிடைச்சிருந்தா வெளியே இடங்களுக்கு போய் அவையோட சுற்றி பார்க்குற ஒரு பிளான் தான் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ முதலாவது இதில் இருந்து நாங்கள் இப்போ கோயிலுக்கு போவோம். அதோட வந்து வேண்ட காஸ்டியூம் வந்து எப்படி இருக்குன்றதே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதோட வந்து வேண்ட காஸ்டியூம் வந்து எப்படி இருக்குன்றதை நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரியா? போவோம். நல்லா தான் இருக்கு. சரி, நாங்கள் வளமையா போற தங்கச்சிட்ட பைக். இந்த டவுனுகளுக்குள்ள ஓடுறேன்னா ஆளுக்கு ஒரு விருப்பம். பைக் ஓடுறதாலே காண வந்துட்டு பைக் இந்த பைக்ல போக முடிவு எடுத்தாச்சு. இதுல எந்த கோயில் போகிறோம்? பிள்ளையார் கோயிலுக்கு போகிறோம். நாங்கள் வளமையா இங்க பயணம் போறனாலும் கும்பிடுற பிள்ளையார் கோயிலுக்கு தான் போகிறோம். சரி, இதுல இது கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் கிட்ட வரும் இந்த கோயில். இப்படியே ஒரு ஹோல்ஸ்லோன் ட்ரிப் போயிட்டு வரலாம் போல இருக்கு. பேசலாம். நீங்கள் ஓடுவீங்களா இருந்தால் நான் பின்னால் இருந்து வந்து கொண்டே இருப்பேன். இந்த பைக்கில் இந்த பொக்கெட் 300 தான். ஆனாலும் வந்து அந்த வைட் ஆங்கிள் கொஞ்சம் எங்களோட கை நீட்டி எடுத்தால் தான் வந்து வரும். ஆனால் கோப்ரோவில் அப்படி இல்லை. ஆரம்பத்தில் வந்து பார்த்துக்கிட்டா டிராஃபிக் போலீஸாக நிற்கிறோம். ஆளை மறைச்சிட மாட்டோம். இன்றைக்கு தீபாவளி நாள் சோக்காக தான் இருக்கும். ஆனாலும் ஆளை கெட்டப்போ பார்த்து மறைக்க மாட்டோம். நான் சொன்ன வரியே மறைக்கல, தப்பிச்சுட்டே இருக்கா. அதோட குறிப்பாக வவுனியா பொறுத்தமட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் தீபாவளி கொண்டாட்டங்கள்ட்டு எதுவுமே இல்லை. ஒரு ஞாயிற்றுக்கிழமை இந்த வவுனியா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்து கொண்டு இருக்கு. உங்களுக்கும் பார்க்க தெரியும். இது வந்து குருமங்காட்டு பகுதி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் ரோட் அப்படின்னு சொல்கிறது. குறிப்பாக அந்த ஃபேஷன் உடுப்பு கடை, மற்றது ஹேப்ரோ உடுப்பு கடைகள்லாம் இருக்கிற சொல்லு. அதோட நாங்கள் படிக்கிற காலத்துல எல்லாம் தீபாவளி கொண்டாடுற மட்டும் வைங்களேன். சைக்கிள் எடுப்போம், வெடிப்பட்டியை வந்து தூக்கி கூடைக்குள்ள வைப்போம், புது உடுப்பை போடுவோம், 7 மாணவ வெடியெல்லாம் கொளுத்தி போட்டுட்டு ஒரு சில படிகளை வீட்டை போவோம். அதை தவிர்த்து போய் கிரிக்கெட் விளாடுவோம். இப்போ படிகளை பார்க்க போய்க்கல 1-2 பேர் தான் வந்து என்னோட படித்த படிகளே இருக்கிறாங்களே. ஆழம்புகளா விஷயத்தை வந்து மாற்றிக்கொண்டே இருக்கு. எனக்கெல்லாம் அப்ப தீபாவளி வருஷம் தான் உடுப்பு எடுத்து தர வரப்பா. இப்ப மாதிரி நாங்க அப்ப இல்ல தானே தொடர்ந்து எடுக்கிறேன். அந்த உடுப்பை எடுத்து வச்சுட்டு முதல் நாள் இரவு ஃபுல்லா அப்படா விடியும் போடுறது. இப்ப நாங்கள் போய்கொண்டு இருக்கிறது டவுன்ல இருந்து கண்டி ரோட்ல தான் அந்த கோயில் இருக்கு. இங்கால எல்லாம் சிங்களாக்கள் கூடுதலா இருக்கணும். இங்கால கடைகள் எல்லாமே வந்து திறந்திருக்கு. ஒரு மாதிரி கோயிலுக்கு வந்தாச்சு. அதனால என்ன நல்லபடியாக கொண்டு வந்து சேர்த்துட்டா. அதுக்கு ஒரு தேங்காயம் வேண்டிட்டு ஐயாட்ட போய் கொண்டிருக்கு. நிறைய பேர் வந்து வந்திருக்கணும் இந்த கோயில் அடிக்கு. அதில் போகிற வாராக்கள் மற்றது சிங்களாக்கள் கூட இந்த கோயிலுக்கு வருகிறோம். ஐயாட்ட போய் ஒரு பூசை ஒன்று செய்தா சரி. ஜெசிகரன் துளாராசி கயாலினி விருட்சி பூசை கட்டி கொண்டிருக்கார். கோயிலை சுற்றி கும்பிட வேணும் தேங்காயோட.
அந்த கோயிலை சுற்றி பாருங்கள் இவ்வளோ நேர்த்தியில் வந்து கட்டியிருக்கணும் அப்படின்னு அப்படியே கோயிலை சுற்றி ஒரு கக்கம் விட்டுட்டு அப்படியே நான் தான் கொண்டு தேங்காய் உடைக்கும் அப்படியே பேர் வந்திருக்கணும் அப்படியே வெள்ளனே. எங்கால பக்கம் பார்த்து உடைக்க வேண்டி இருக்கா? எங்களை பார்த்து உடைக்க வேண்டி இருக்கா இல்லையே? கோயிலை பார்த்து. சரி, ஓகே. இங்கால பக்கம் ஓகே. இப்படி அடிச்சு உடையா சரியா? எனக்கு இடது கை தானே வளம். ஓகே. தேங்காய் தேங்காய் உடைக்கிறதுலேயே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, எங்களுக்கு தெரியாமல் இருக்குது. ஒரு தேங்காய் உடைச்சா பிறகு இதில் ஐயாட்ட போய் நூல் கட்டிட்டு போய் கொண்டு இருக்கிறோம். வெள்ளை நூல் கட்டி விடுவார் ஐயா. ஐயா நூல் கட்டி கயாளினி ஜெசிகர். சரி, இப்போ நாங்கள் பூசையை வந்து முடிச்சிட்டோம். இதுக்கு பிறகு வந்து நாங்கள் புடிச்சிட்டி போகிறோம். புடிச்சிட்டி போய் எங்களுடைய மதிய நேர விருந்துக்கான சாப்பாடுகள் வந்து பிரியாணிக்கான சாப்பாடுகளை வந்து வேண்டப்படும். பொருட்கள் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வர்றது அந்த காலத்தில் நல்ல நாளில் போகணும் அப்படின்ற என்னதுக்காக சொன்னது தெரியல. ஆனால் இது வந்து ஒரு மன நிறைவு உண்டு வருவேன். எங்களை அறியாமல் அந்த நாள் வந்து தொடங்குறதுக்கான ஒரு எனர்ஜி வந்து எங்களை அறியாமல் கிடைக்கும்ன்றதான் உண்மையான விஷயம். இப்போ இதில் இருந்து வெளிக்கிடும். இதில் பாருங்கள், ஏசி பஸ்ஸில் இருந்து கார்கள் இருந்து பெரும்பாலும் இந்த டப்பண்டு வந்து கும்பிட்டுட்டு போகக்கூடிய ஒரு கோயிலாகவும் இது இருக்குன்னு சொல்லலாம். எங்களுக்காக வந்து சின்ன பிள்ளைகள் எல்லாம் வெயிட் பண்ணி கொண்டிருக்கணும். அவைகளுக்கு தான் முதலாக அந்த பிரியாணி ஏற்பாடை வந்து செய்யணும். சரி, வவுனியா கார்கில்ஸ் ஃபுட் சிட்டி அடிக்கி வந்துட்டோம். நிறைய பேர் வந்திருக்கணும். இன்றைக்கு எல்லாருக்குமே கொண்டாட்டம் தானே, நல்ல விஷயம். இல்லாட்டி பாட்டிக்கொள்வோம். சரி, இப்போ அயால் உங்களுக்கு பிரியாணி என்னென்ன செய்யணும் மட்டும் தெரியுமா? தெரியும். என்ன தெரியும் சொல்லுங்கள், என்னென்ன வேணும்? இப்போ இதுக்குள்ள வந்து பாஸ்மதி ரைஸ், பிரியாணி மசாலா, அவ்வளோதான். தயிர் மற்றது வெளியில் வேண்டணும். தெரிஞ்சாக்க நிறைய பேர் உள்ள இருக்கலாம். எங்களுக்குள்ள வீடியோ எடுக்கிறது தான் கொஞ்சம் பதட்டமாக இருக்கும். சரி, ஒரு கூடை எடுத்தாச்சு. கூடை எடுக்கிற அளவுக்கு நாங்கள் சாமான் வேண்ட போகிறோம். இல்லை கூடையில் வேண்ட அளவுக்கு சாமான் வேண்ட போகிறீங்களா? அதில் சும்மா தயிர். இதில் முதலாக அது வந்து தயிர் வேண்ட போகிறோம். இதில் இந்த ஜோக்கு இதாண்டு போட்டிருக்கு கொத்மலை, அது நல்ல இதான்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இலங்கையில் இருக்கும் போல இவ்வளோ பெருசாக. வேறு பிராண்ட் இருக்கோ தெரியல எனக்கு. இப்போ இதில் அரிசி வேண்டணும். இதில் வந்து ப்ரீமியம் பாஸ்மதி அரிசி அப்படின்னு போட்டிருக்கணும். அதை தான் பண்ணுறது. இப்போ ப்ரீமியம் வேண்டு பார்த்தா ப்ரீமியம் முடிஞ்சு 770 ரூபா. நார்மல் பாஸ்மதி அரிசி 550 ரூபான்னு போட்டிருக்கலாம். அதை தான் வேண்டப்புறம் அரிசி வேண்டிட்டு இங்கே வரைக்கில் வந்து ஒரு விஷயத்தை வந்து கண்டுட்டு தலபத் நீரானே தலபத் இதில் வந்து 325 ரூபா 100 கிராம் அப்படின்னு ஒரு நாள் வண்டி சமைச்சு பார்ப்போம். இதில் பாருங்கள், இந்த மலாய் சிக்கன் பிரியாணி அப்படின்ட்டு போட்டிருக்கிறோம். இந்த பச்சை கலர் ஃப்ளேவர் அதான் வந்து வேண்டாங்க. ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதான் இந்த விலை இலங்கையில் விலை விளாண்டு பார்த்தீங்கன்னா 650 ரூபா சுச்சம். ஆன்லைனில் விலை 650 ரூபா அப்படி தான் வரும். அதோட வந்து புதினா கொத்தமல்லி வந்து ஃபுட் சிட்டியில் தான் பண்ணலாம். அல்லது இங்கே இருக்கிற மரக்கறி கடையிலையும் பெரும்பாலும் இருக்குது வவுனியா பொறுத்த மட்டும். அதோட வந்து தக்காளி கிட்டத்தட்ட 1 கிலோ அரிசிக்கு தான் நாங்கள் சமைக்க போகிறோம். தக்காளி வந்து 1/4 கிலோ போட்டால் ஓகே இருக்கும். அதே மாதிரி வெங்காயங்கள் அப்படி இப்படின்னு சின்ன சாமான்கள் எல்லாம் இருக்குது. சமைக்கங்கள் வந்து தாராளமாக சொல்லலாம். அதோட இங்கே பார்த்தீங்கன்னா நுரலியால் இருக்கிற கூடுதலான பழங்கள் வந்து இந்த ஃபுட் சிட்டியில் இருக்கும். இது வந்து பசலிப்பழம் அப்படின்னு போட்டிங்கன்னா நான் சாப்பிட்டதில்லை. ஆனால் எனக்கு பிடிச்சது வந்து இந்த மஞ்சள், சீன மஞ்சள் பேரிக்காய் அப்படின்ட்டு போட்டிருக்கலாம். பிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இதில் பார்த்திங்கன்னா சின்ன ஒரு ஆப்பிள் இருக்குது. வேறு என்ன வித்தியாசமான பழங்கள் மற்ற எல்லாமே ஆஸ் யூஷுவல். சரி, இதுக்குள்ளே வேண்டிய பொருட்கள் எல்லாம் வேண்டியாச்சு. இதில் பில்லை போட்டுட்டு இப்போ வேண்டிட்டோம் சாமான்கள் எல்லாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாமான் தான் பண்ணாங்களா 1461 ரூபா வந்து முடிஞ்சிருக்கு. இதுலேருந்து அப்படியே வீட்டை வலிக்கிட்ட போகிறோம். கொஞ்சம் சாமான்களும் இடையே வேண்டிட்டு இப்போ வலிக்கிட்டோம். பார்த்திங்கன்னா தீபாவளி கொண்டாட்டம் வவுனியாவில் எப்படி இருக்குன்ற பாருங்கள். சன நடமாட்டம் அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் யாழ்ப்பாணம் எப்படி இருக்க போதோ தெரியல. இதில் நேற்றும் வந்து கொஞ்சம் வெடிகள் வேண்டினாங்க. இன்றைக்கும் வந்து நேற்றையை போட்டு முடிஞ்சுது. இன்றைக்கும் வந்து ஒரு சில வெடிகளை வந்து வேண்டிட்டு போக மாட்டேன். இதில் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா விலையில் விசாரிக்கிறாங்க. ஈக்கிள் வானம் வந்து இந்த சின்னன் வந்து 800 ரூபா அப்படின்னு சொல்லுவேன். மற்றது இதெல்லாம் பாருங்கள், இந்த வயசில் இவ்வளோ ஒரு வடியாக இருக்குது. இதெல்லாம் என்ன இருக்குமோ தெரியல. இதில் சிறு கலராக வடிக்கும் போல் இருக்குது. அதே மாதிரி இந்த ரோல் இது ஸ்கூல் படிக்கைகள் எல்லாம் இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் குழந்தைக்கு இப்போ அந்தளவுக்கு இல்லை. ஈக்கிள் வானத்திலே கொஞ்சம் கட்டையானதாக இருக்குது. கட்டை வெடின்னு சொல்லுவாங்க, அதோ தெரியல. இது வந்து அந்த எப்படி இது சக்கரை வானம் தானே. இது வந்து 700 ரூபா அப்படின்னு சொல்லிடும். விசில் வந்து சத்தம் கேட்குமா. நாங்கள் கொண்டாடுறதை விட வீட்டில் இருக்கிற சின்ன பொடியங்களுக்கு வந்து ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். இதில் வந்து சுக்குருவானமும் அது வேண்டியாச்சு. மற்றது சொரியா வந்து ஈக்கிள் வானம் வந்து வேண்டப்போகிறோம். எல்லாமே வேண்டி வெடிக்கோடும் போல தான் கிடக்கு. வெடி வேண்டியாச்சு.
இன்றைக்கு சின்ன பிள்ளைகளோட வந்து கொண்டாட்டம் இருக்குது. கனால் நானும் வெடிகள் பயணத்தை தொடங்குவோம். வேண்டி இதிலே வச்சு கொளுத்த போகிறாங்க அவ்வளோ இருக்குது. சார் ஸ்கூல் டைமில் இருக்கிற ஒரு சந்தோஷம் இப்போ வந்து இந்த சின்ன பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்தால் தான் சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நல்ல வெயில் அடிக்குது. வேறு தெரிஞ்சு மத்தியானத்துக்கு பிறகு வந்து மழை பெய்யும் கட்டாயம். தீபாவளியிலேருந்து சூரம் போகிற மட்டும் மழை பெய்கிறது வளமை தான். ஆனால் மழை பெய்து கொண்டிருக்கு. அதோட இன்னொரு விஷயத்தை யோசிச்சுனா ஸ்கூல் படிக்கிற காலத்துல எல்லாம் வந்து 150 ரூபாய்க்கு ஒரு வெடிப்பட்டி வெட்டலாம். இப்போ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபா தேவைப்படுது. கடைசி ஒரு 500 ரூபா அது இருந்தால் தான் நாங்கள் எதையுமே வேண்டக்கூடிய மாதிரி இருக்குது. குட்டி நுவரெலியாவில் இப்படித்தான் அடிக்கடி மலைகள் எல்லாம் வந்து கொண்டு இருக்கு. மலை 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 மலைகள் என்று சொல்லிட்டேன் சாப்பாவோ சரி சரி ஒரு மாதிரி மலையில வந்து வந்தாச்சு. இதுக்கு பிறகு பிரியாணி சமையலை வந்து ஆரம்பிப்போம். இப்போ பிரியாணி ஆரம்பிச்சாச்சு. அதுக்கான பொருட்களும் வந்து கையாளி எடுத்து வச்சுட்டா. என்னென்ன பொருள் இருக்கு? இது புதினா கொத்தமல்லி, வெங்காயம் வெட்டி வச்சிருக்கு, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது பிரியாணியில் கருவா, இந்த வாசனை பொருள் எல்லாம். இஞ்சால இறைச்சி வந்து பிரியாணிக்கு தேவையான மசாலா, தயிர், தூள் எல்லாம் போட்டு கொஞ்சம் ஊறுறதுக்காண்டி வச்சிருக்கு. செலிப்ரேஷன் என்றால் வந்து பெருசாக காட்டையில் பிரியாணி செய்கிறத அப்பப்போ என்னென்ன போடுறோம்ன்றதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். ஆரம்பத்தில் வந்து எரியிற சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு. அடுத்தது இந்த கராம்பு அதெல்லாம் போடணும். அதோட கையோட வெங்காயம் போட்டுடணும். பச்சை மிளகாய் போட்டு நல்லா வெங்காயம் வதங்கி வரணும். அடுத்தது இஞ்சி பூண்டையும் போட்டு அப்படியே இந்த வெங்காயத்தோடையே வந்து வதக்கி கொண்டிருக்கணும். சரி அப்படியே வதங்கின கையோடையே வந்து அடுத்ததாக வந்து தக்காளியை வந்து நான் தக்காளி வந்து ஆகலும் வதங்கக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரியே பார்த்து செட் பண்ணணும். அடுத்தது புதினா கொத்தமல்லியில் போட போகிறோம் வாசத்துக்கு. ரெண்டு இப்போயே போடுறதா இல்லை பிரியாணிக்கு பிறகும் போடுறதா? பிறகும் போடலாம். நாங்கள் செய்ய போட்டு செய்யணும். அந்த வாசனை வந்து இப்போயே வந்து அந்த மிண்டால் தான் தருது போல இருக்குது புதினாவால். இப்போ அடுத்தது வந்து கலந்து சிக்கனை வந்து நாங்கள் போட போகிறோம். வடிவாக இருந்த இதை தண்ணியை அப்படியே கலக்கி நல்ல தண்ணி விட்டு ஊற்றிக்கொள்ளணும். இனி இப்படியே இந்த சிக்கனை இந்த தண்ணியிலேயே மூடி கொஞ்சம் நேரம் அவிய வைப்போம். சரி அங்கே இப்போ பிரியாணி சமையல் நடந்தாலும் இப்போ தான் வந்து ஆக்கள் புது உடுப்பு போட்டுட்டு வந்தவேல். இந்த புது உடுப்பு 2 வேலுக்கு வருஷம் எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் வேலுக்கு எடுத்து கொடுக்குறது. என்ன மாதிரி உடுப்பு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஓகே நாங்கள் இப்போ அவைகளுக்கு தெரியாமல் வெடி கொளுத்துவோமா? இரவும் கொளுத்துனாங்களும் இப்பயும் கொளுத்துவோம். எனக்கு இரவும் கொளுத்துவோம் சொன்னீங்களா? அது மச்சானா கூட இது வந்து தங்கச்சியின் படியன், அது வந்து தம்பியின் படியன். என்ன ஒரு ஆளும் இருக்கார். அவர் அந்த வீடியோவில் காட்டக்கூடாது, கண்ணூர் ஓட்டுற வண்டி. சரி இப்போ இதில் வந்து செட் பண்ணிட்டேன். ஈக்கிள் வர தான் விட போகிறோம். சரி இப்போ கொளுத்த போகிறோம். தஸ்வீர் ஓட ரெடியான இல்லை பயப்படாது ஒரு வெடிச்சிட்டு மேலே போனது. இதனால் இந்த கேமராவில் டப்பன் எடுக்கலாம் போயிட்டு அடுத்த வெடி கொளுத்துவோம். என்ன வெடி என்னடா ஹிதேஷ் பார்த்துட்டியா வெடிச்சதா? இப்போ உண்மையாவா? நீ இப்போ ஒன்று அனுப்பிவிடா வடியில். இப்போ ரோட்டில் தான் விட போகிறோம். யாரும் இல்லாத ரோட், அதனால் வந்து பயப்பட தேவையில்லை. அஸ்வினோட ரெடியானல் பகலில் சீர்றது தெரியும். என்ன வெடிடா சாமி தும்மண்டு வெடிச்சுதா. இப்போ வந்து இந்த பாசுமதி அரிசியை நாங்கள் நல்லா கழுவி போட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கோம். இதில் இறைச்சி அவியுது. அவிஞ்சோன்னு இதை இப்போ அதுக்காக போட்டு எல்லாம் சேர்த்தோண்டு அவிய வைக்க போகிறோம். மழையும் வந்து கையோடையே வந்துட்டு சரி இப்போ அவிஞ்சிட்டு சிக்கன் அதே கையோட வந்து சிக்கனை அரிசியை வந்து நாங்கள் போட போகிறோம். போட்டு துளாவணும். துளாவக்கூடாது, உடைஞ்சிடும் அரிசி. ஊறுன அரிசி தானே. இப்போ திக்காக விட்டுறோம். சேர்ந்து அவியம். இதுக்கு கொஞ்சம் அளவு தண்ணி, அந்த இத்தனை ஒரு சுண்டுக்கு 2 கப் அப்படி இந்த அளவு தண்ணி கொஞ்சம் வந்து விடணும். கொஞ்சம் விட்டுட்டு மூடி வச்சா சரி. அதே கையோட வந்து அளவு தண்ணி என்ன அளவு தண்ணி விடணும். என்ன உப்பு போடலை. இனித்தான் வந்து நாங்கள் உப்பும் போடணும். இதுக்கு உப்பு போட்டாச்சு. இனி அப்படியே மூடி நல்லா அவிய வைப்போம். இதுக்கு அப்புறம் 1/2 மணி நேரம் வந்து பிரியாணி வந்து வேகணும். அதுக்கு அப்புறம் தான் மேலே நெருப்பு போட்டு தம் பண்ணணும். ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் மட்டில் வந்து இந்த பாருங்கள் இந்த பதத்துக்கு ஒரு பதத்துக்கு வந்துட்டு இதுக்கு பிறகு வாழை இலையால் உள்ளே மூடணும். ஏன்னா
உள்ளே மூடிட்டு அப்படியே வந்து தம் பண்ணணும். கொடுக்கோ வெளியில் தான் வாழையில் வச்சு கேள்விப்பட்டிருக்கேன். நான் உள்ளே வைக்கிறதா எனக்கு தெரியல. கை கவனம். இதுக்கு மேலே நெருப்பு போடணும். பாருங்க நெருப்பு அள்ளி மேலே போட்டு கொண்டு இருக்குது தம் பண்ணுறதுக்கு. மழையும் தான் விடமாட்டேன்ட்டு தண்டை செயற்பாடை செய்து கொண்டே இருக்குது. இதுக்கு பிறகு வந்து ஒரு 5 நிமிஷம் விட்டு பார்த்தோம்னா சரி. பதம் அப்பப்போ பார்த்து இறக்கி கொள்ளுங்க. கஜாலினி வந்து மழை பெய்தாலும் இல்லை விடமாட்டேன், இந்த பிரியாணி நான் விடமாட்டேன்ட்டு பிரியாணிக்கு வந்து கூட மழையில் கூட பிடிச்சி கொண்டு இருக்கிறேன். ஒரு அனுபவம் எப்படி இருக்குது? புகையுதா ஆரம்பம்? சரியா புகையுது. புகைதான் வந்து தொடர்ந்து கிளம்பி கொண்டே இருக்குது. மழை பெய்து கொண்டு இருக்கு. ஆனால் பிரியாணி தண்ணியை மாற்றிட்டு அப்படியே வந்து ரக்கிட்டு முதல் உள்ளே கொண்டு ஓடுவோம். சரி, இப்போ சமையல் முடிஞ்ச கையோடைய வந்து அப்பாவுக்கு வந்து பிரியாணி வச்சுருக்கிறோம். அதே மாதிரி பலகாரங்கள், பழங்கள், வெத்தலைப்பாக்கு அதில் எல்லாமே வச்சுருக்கிறோம். புது சரமும் வேண்டி வச்சுருக்கேன். புது சரமும் இந்த வருஷம் தான் முதலாவது என்ன தீபாவளி. சரி, இப்போ பார்த்தீங்கன்னாண்டா பிரியாணி போட போகிறோம். ஒரு தட்டில் போட்டு நாங்கள் 2 பேரும் சாப்பிட போகிறோம். அவைகளுக்கும் சின்ன தட்டு ஒன்று போட போகிறோம். சரி, இப்போ இதில் பாருங்கள் சிக்கன் பொரியல், தயிர் பச்சடி, முட்டை, கத்தரிக்காய் தொக்கு இது எல்லாமே நாங்கள் போட்டிருக்கோம் சாப்பிட்றதுக்கு. சரி, ஓகே சாப்பிடுவோம். மேலே வந்து பசைக்கு சாப்பிடுங்க. சுடுவது அப்படியே இப்போ ஊதி சாப்பிட்றீங்களா? மேலே சூப்பராக இருக்குது. கல்யாணி சாப்பிடட்டும். எப்படி இருக்குது? எப்படி இருக்குது உங்களுக்கு பிரியாணி? நல்லா இருக்கு. உனக்கு? நல்லா இருக்கு. எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிட்றது. ஒரேடியாக நாங்களும் வந்து சாப்பிட்டு அடுத்தடுத்த செலிப்ரேஷனை பார்ப்போம். இப்போ சாப்பிட்டுட்டு இப்போ பின்னேரம் ஆகிட்டு அடுத்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா வெடி கொளுத்த போகிறோம். இது பூரிஸ் வெடி சீர்வான். இப்போ தான் கொளுத்த போகிறோம். நாங்கள் இடையிலே சம்பவங்கள் எல்லாம் செஞ்சிட்டோம். ஆளை வந்து கொளுத்த விடுறோம். பயத்தை பாரு. இப்போ அடுத்த வடி அங்கே கீழே பாருங்கன்னா மாயா வந்து என்ன கொஞ்சம் உள்ள போட்டும். என்ன போட்டும்? ரைட், ஓகே. பயத்துக்கு தான் காசு. சரி, இப்போ வடி கொளுத்த போகிறோம். அம்மா என்ன சவுண்ட்ரா சாமி, காது கிளியிற அளவுக்கு வெடிக்குது. இப்போ விபரீதமான ஒரு முடிவெடுக்க போகிறோம். இதில் பெட்டி பெட்டியாக வெடி இருக்குது. ஒன்றை கொளுத்திட்டு ஓடி இருப்போம். மற்றதெல்லாம் வெடிக்குதாண்டு பார்க்க போகிறேன். ஓடிடு என்னடா வெடிப்பட்டி காவட்டு போச்சு வெடிக்க போகுது. சரி, இது சரி வர விளையாட்டு. அதனால் பறிக்க வச்சுட்டு நீ இரவு தான் வந்து இதை கொளுத்த போகிறோம். இரவு வந்து மற்ற வெடிகளெல்லாம் போட சூப்பராக இருக்கும். அப்படியே வெடி கொளுத்தி இரவாயிட்டு எங்களுக்கு இரவுக்கு வந்து பலகாரம் வந்திருக்கு. நாங்கள் பலகாரம் சுடையில். இது பக்கத்து வீட்டில் சித்தி ஒரு ஆள் சுட்டது, சீனியர் யாரம், அதே மாதிரி முறுக்கும் வந்து சுட்டு தந்தவேன். எங்களோட செலிப்ரேஷன் வந்து இப்படி தான் இன்றைக்கி முடிஞ்சது. இதுக்கப்புறம் வந்து தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? வெடி கொளுத்தி அதோட வந்து எங்களுடைய அதாவது தலை தீபாவளி கொண்டாட்டம் வந்து இனிதே நிறைவேற போகுது. வேறு என்ன? மழை பெய்யறதால ஒரு இடம் போகல இன்றைக்கி. அது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டு இதை நாங்கள் சாப்பிடுவோம். நாங்கள் பலரும் செய்யலை. ஏன்னா நாங்கள் வெளியில் போனது அம்மாக்களும் வந்து கொஞ்சம் காய்ச்சல் இருந்ததால செய்யலாம் போயிட்டு. சரி, அடுத்தது செலிப்ரேஷன் பட்டாசு பாலு. எங்கடா ஒன்றே காலம்? பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு ஆஹா கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். இந்த பூரிசுவானதுக்கு தான் சின்ன வயசுல நாங்கள் அடிமையாக இருந்தோம். நாங்கள் இவருக்கும் கல்யாணிக்கு தான் வந்து கொண்டாட்டம் இன்றைக்கு. சந்தோஷமா இருக்கியா?